வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ஒத்திவைப்பு. 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு ஆளுநர் அனுமதி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என அமைச்சர் ரகுபதி பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு. விசாரணை நவம்பர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆளுநர் ஆர்.என். ரவி 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ள மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாட்டிற்கு எதிராகவும், கிடப்பில் வைத்திருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 31ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த காரணமும் இன்றி மசோதாக்களை ஆளுநர் நிராகரித்துள்ளார் என்றும், ஒவ்வொரு முறையும் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வந்து கொண்டிருக்க முடியாது எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றம் நவம்பர் 10ஆம் தேதி ஆளுநர் தரப்பு பதிலளிக்க பிறப்பித்த பிறகு மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் என்றும், மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தொடர்பான ஆவணங்கள் எங்கு எனவும் கேள்வி எழுப்பினர். 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவின்படி மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதாக கூற முடியாது என தெரிவித்த நீதிபதி, தமிழ்நாடு அரசின் ரீட் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்கரை பகுதிகளிலும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் குமரிக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த அவர், மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதுமில்லை என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சாத்தான்குளம் 12 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் குமரிக்கடல் பகுதியில் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 5 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பரவலாகவும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பொதுவாக மிதமான மழைக்கு வாய்ப்பு பெய்யக்கூடும். சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 25 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 30 சென்டிமீட்டர்
இது 16% இயல்பை விட குறைவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், PV ரமணா மீதான குட்கா முறைகேடு வழக்கில் குற்ற நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் BV ரமணா ஆகியோர் குட்கா மாவா விநியோகிப்பாளர்களிடம் இருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்த நிலையில் இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு ஆணையை கோரியிருந்தது. இந்த கோரிக்கையை மாநில அமைச்சரவை ஆளுநருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அனுப்பி வைத்திருந்தது. இந்த கோரிக்கை மீது எந்த பதிலும் கிடைக்காத நிலையில் வழக்கில் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருந்தது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், PV ரமணா மீதான குட்கா முறைகேடு வழக்கில் குற்ற நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சிபிஐ விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என்றும் ஆளுநர் இறங்கி வந்தாலும் வழக்கில் இருந்து பின்வாங்க போவதில்லை எனவும் தெரிவித்தார். ஆளுநர் RN ரவி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர், PV ரமணா ஆகியோர் மீது குட்கா வழக்கு தொடர்பாக தமிழக அரசு அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதி கோரி நாங்கள் கோப்புகளை அனுப்பியிருந்தோம். அந்த கோப்புகளுக்கு அவர் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு ஆளுநர் இந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய நபராக மாறியது தமிழக வரலாற்றிலேயே கிடையாது என தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் 23.35 கோடி செலவில் திருச்செங்கோடு, ஈரோடு, ராசிபுரம், பெருந்துறை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கிடங்குகள், ஏலக்கழகங்கள், ஆய்வுக்கூடம், சங்க கட்டடம், திருமண மண்டபம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 453.67 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 4272 புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்து பயனாளிகள் தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 4680 பயனாளிகளுக்கு 98.28 கோடி மதிப்பீட்டிலான பணி ஆணைகளை வழங்கினார். மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளையும் வழங்கினார். அதேபோல் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்காக நில எடுப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட மாற்று இடங்களுக்கு நிலவரி திட்டப்பணி மேற்கொண்டு 3543 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கும் பணியினை தொடங்கி வைக்கும் விதமாக 7 பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையினரால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் ஜாமீன் வழக்கு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை விடுக்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் MRI அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு தொடர்பான வழக்கை நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. ராஜஸ்தானில் பாஜக ஆட்சி அமைந்தால் பெட்ரோல், டீசல் விலை மறு ஆய்வு செய்யப்படும் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்துள்ளார். ராஜஸ்தானில் வரும் 25ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சிக்கு ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை என குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சி ஏற்பட்டதும் பெட்ரோல், டீசல் விலை மறு ஆய்வு செய்யப்படும் என பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்தார். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி உள்ளிட்ட 7 முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். ராஜஸ்தானின் அனுப்கார் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் அரசு உருவாக்கிய அணைகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் அனைத்தையும் பாஜக சிதைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார்.
குடும்ப நலத்துறையில் மாநில அளவில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள், இணை துணை இயக்குநர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களுக்கு விருது வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு குடும்ப நலத்துறையில் சிறந்த சேவையாற்றியவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார். ஆண்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வது குறித்தான விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிகிச்சை குறித்த முழு விவரம் ஓரிரு நாட்களில் தெரிவிக்கப்படும் என தெரிவித்த அவர், தமிழகத்தில் ஃப்ளூ காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறினார். கடந்த 2 நாட்களாக அவருக்கு தொடர்ந்து அந்த இருமல் பாதிப்பு இருந்தது. அதற்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நானும் அந்த மருத்துவ நிர்வாகத்தோடு பேசினேன். உடல்நலம் சீராக இருக்கிறது. இன்று காலை கூட 1 மணி நேரத்திற்கு முன்னால் அவர்களிடத்தில் பேசியபோது ஸ்டேபிளாக இருக்கிறார். ஐசியூவில் இருக்கிறாரே தவிர ஸ்டேபிளாக இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்ட காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட மருத்துவரே அவருக்கு இந்த இருமல் மாதிரியான பாதிப்புகளுக்கு மருத்துவம் தர வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டேபிளா இருக்கார். இதனிடையே தேமுதிக தரப்பில் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விஜயகாந்த் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்றும், செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுவதாக வெளியான தவறான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் அமைச்சர் பரமசிவனின் மனைவி நல்லம்மாளுக்கு விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரமசிவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 2000 விதித்த தண்டனையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருந்தபோது அவர் 2015 காலமானார். இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதில் வருமானத்திற்கு அதிகமாக 38 லட்சம் சொத்து சேர்த்த வழக்கில் பரமசிவனின் மனைவி நல்லம்மாளுக்கு விதித்த ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்துள்ளது. அத்துடன் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் மெட்ரோ உள்ளிட்ட 2 திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, உயர்மட்ட பாலம் அமைக்க மெட்ரோ நிர்வாகம் தடையில்லா சான்றிதழை வழங்கிவிட்டதால் விரைவில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மெட்ரோ போறது மெட்ரோ லைனுக்கு உயர்மட்ட பாலத்துக்கு கிளாஸ் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க நின்று பார்த்தாங்க. அது இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க. இனிமேல் வேலை ஆரம்பிக்குது. உயர்மட்ட பாலம் வேலை ஆரம்பிக்குது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பூத் கமிட்டி, இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்தியதற்கான களப்பணி குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வகுப்பறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகநாதன் மகன் தீபக் வழக்கம் போல் பள்ளி வகுப்பறைகள் காலை திறக்கப்பட்ட நிலையில் முதல் மாணவனாக தனது வகுப்பறைக்கு வந்த தீபக் வீட்டிலிருந்து கொண்டு வந்த கயிற்றால் வகுப்பறையில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் வகுப்பறைக்கு வந்த சக மாணவர்கள் தீபக் தூக்கு கயிற்றில் தொங்குவதை பார்த்து அதிர்ந்து போய் ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் மாணவனின் உடலை கைப்பற்றி கடலாடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. மாணவனின் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவன் பள்ளி வகுப்பறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த கல்வியாண்டு முதல் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு மாநில அளவில் ஒரே வினாத்தாள் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அதன்படி அரையாண்டு தேர்வு கால அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் 6 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு அரையாண்டு மற்றும் 2ஆம் பருவ தேர்வுகள்
டிசம்பர் 11 முதல் 21ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன. தலைமை ஆசிரியர்கள் தேர்வுக்கு முந்தைய நாளில் அதற்கான வினாத்தாள்களை எமிஸ்தளம் வழியாக பதிவிறக்கம் செய்து அச்சிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், பதிவிறக்கம் செய்வதில் இடர்பாடு ஏற்பட்டால் 144117 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சாலையில் மரக்கன்று நடப்பட்டதாக வைத்திருந்த கல்வெட்டு குறித்து மதிமுகம் செய்தி எதிரொலியால் மரக்கன்று நடும் பணி தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 1,79,000 மதிப்பீடு தொகையில் தினசரி கூலி அடிப்படையில் கணக்கம்பாளையம் முதல் சுண்டகரடு வரையில் சாலையின் இருபுறமும் மரக்கன்று நடப்படுவதாக, பணிகள் நடைபெறாமலேயே 3 மாதமாக மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெறுவதாக கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுகம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. அதன் எதிரொலியாக கணக்கம்பாளையம் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை செய்யும் பணியாட்கள் சுண்டகரடு சாலையில் முதற்கட்டமாக 60 மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலையின் இருபுறமும் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெறும் எனவும், நடப்பட்ட மரக்கன்றுகளுக்கு முள்வேலி அமைத்து பராமரிப்பு செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். சர்வதேச சிறுதானிய தினத்தினை ஒட்டி தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். இதில் பாரம்பரிய சிறுதானிய வகைகளான கம்பு, சோளம், ராகி, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி உள்ளிட்ட தானிய வகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. விழாவில் ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஒன்று சேர்ந்து சிறு தானியங்களால் தயார் செய்யப்பட்டிருந்த உணவு வகைகளை மண் பானைகளில் வைத்து வழங்கியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. திருப்பத்தூர் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமை ஏற்று சிறப்புரை ஆற்றி பொதுமக்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கனக குஜம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்குகளை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களுடன் கலச பூஜை, 108 சங்கில் புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜை, 108 மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜை செய்து பூர்ணாஹீதி நடைபெற்றது. தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊற்றிய 108 சங்கை கோயில் வளாகத்தை 3 முறை சுற்றி வந்து சோழபுரீஸ்வரருக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரத்தில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீடுகள் ஈர்க்கும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம் முன்னிலை வைத்தனர். இந்த கருத்தரங்கை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் துவக்கி வைத்தார். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிகழ்வில் காட்சிப்படுத்துவதற்கும் அதன் மூலம் வாங்குபவர், விற்பனையாளர் மற்றும் பல்வேறு பங்குதாரர்களை இணைக்கும் தளமாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 அமையும் என்று கூறினார். புதுச்சேரியின் மையப்பகுதியான காமராஜர் சாலையில் உள்ள உப்பனாறு வாய்க்காலில் முதலை வந்ததாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உப்பனாறு பாலத்தின் அடியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட முன்னோடி வங்கியும் இணைந்து தனியார் பொறியியல் கல்லூரியில் கல்வி கடன் வழங்கும் முகாம் நடத்தப்பட்டது. கல்வி கடன் கோரும் மாணவர்கள் இணையதளம் மூலமாக உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்றும், முகாமில் சாதி, வருமான சான்றிதழ் தேவைப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு இணைய வழியில் சான்றிதழ்கள் வழங்குவதற்கான உதவி மையம் அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்தார். மேலும் மாணவர்களுக்கான கல்வி கடன்
கடன் கிடைப்பதை வங்கிகள் தாமதமின்றி உறுதி செய்திட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். நிகழ்வின் முடிவில் மாணவர்களுக்கு கல்விக் கடன் இணைப்பிற்கான ஆணையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தஞ்சாவூர் மாநகரில் பன்முக சிறப்பு பிரிவுகளுடன் உயர் சிகிச்சை வழங்கும் மிகப்பெரிய மருத்துவமனையான மீனாட்சி மருத்துவமனை சமீபத்தில் மோனோக்ரோட்டோபாஸ் ஓபிசி விஷத்தை அருந்தியதனால் இறப்பின் விளிம்பிற்கு சென்ற 31 வயதான இளவயது ஆண் நபரின் உயிரை தனது சிறப்பான சிகிச்சையின் மூலம் காப்பாற்றியிருக்கிறது. வேறொரு மருத்துவமனையில் 3 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பயனளிக்காத காரணத்தால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அந்நபர் மீனாட்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருந்தார். 1 மாத கால தீவிர சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சிகிச்சைக்கு பிறகு முழுமையாக குணமடைந்த இந்நோயாளி இப்போது அவரது தினசரி பணி வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கிறார். திருப்பத்தூரில் மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். இதில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றனர். இவ்விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர், தேசிய அடையாள அட்டை என தனித்துவமான மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கப்படுவதில் திருப்பத்தூர் மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக திகழ்கிறது என தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, தொழில் கடன், பசுமை வீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 409 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பெறப்பட்டு இம்மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்றின் நடுவே ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்து வரும் வாகனங்கள் நகரப்பகுதி வழியாக செல்ல ஒரு முக்கிய இணைப்பு பாதையாக தற்போது தரைப்பாலம் உள்ளது. இந்த தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அந்த இடத்தில் கழிவுநீர் தண்ணீர் குட்டை போல் தேங்கி நிற்கிறது. அந்த கழிவுநீர் தேங்கி நிற்கும் இடத்தில் அடையாளம் தெரியாத மூதாட்டி ஒருவர் விழுந்து உயிர் இழந்துள்ளார். மூதாட்டியின் உடல் இருப்பதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 17.42 கோடி மதிப்பில் கடனுதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் பேசிய அமைச்சர், சேட்டிடம் கடன் வாங்கினால் மட்டும் கடனை கட்டுகிறீர்கள், அதுபோல கூட்டுறவு சங்கம் மூலம் கடன் வாங்கினால் அதை திருப்பி கட்ட வேண்டும், அரசு தள்ளுபடி செய்யும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். சென்னை மதுரவாயல் புனித அந்தோணியார் ஆலயத்தில் வின்சென்ட் தே பவுல் சபையின் வெள்ளி விழா கொண்டாட்டம் அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களின் கல்வி, மருத்துவம், உணவு, உடை போன்ற அனைத்து தேவைகளுக்கும் உதவுகின்ற பணியை இந்த அமைப்பு தொடர்ந்து 25 ஆண்டுகளாக செய்து வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் வின்சென்ட் தே பவுல் சபையின் மாவட்ட நிர்வாகிகள் திரு லாரன்ஸ், திரு பாபு, திரு ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பயனாளிகள் 10 பேருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. புனித அந்தோணியார் ஆலயத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்கள் சபையின் வெள்ளி விழா மலரை வெளியிட, உதவி தந்தை அருட்பணி சேசுராஜ், தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் ஜி நாகராஜன், வில்சன், திருமதி ஜாய்ஸ் ஜென்சன், ஜான் வல்தாரிஸ் போன்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை பேராசிரியர் ராஜா அவர்கள் தொகுத்து வழங்கினார். குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு சென்னை வில்லிவாக்கம் ராபா கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உலக சாதனை புரிந்த கணேஷ் பவித்ரா தம்பதியினரின் 2 வயது மகள் கௌஷிகாவுக்கு உலக சாதனை சான்றிதழும் பதக்கத்தையும் ராபா மீடியா நிறுவன தலைவர் ராமானுஜம் பிரசன்னா வழங்கினார். 2 வயது கௌசிகா தனது அபார நினைவாற்றலால் விலங்குகள், பழங்கள், ஆங்கில எழுத்துக்கள், உலக அதிசயங்கள், கண்டுபிடிப்புகள் என பலவற்றையும் சரியாக அடையாளம் கண்டு பதிலளித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 40 ரூபாய் உயர்ந்து 45,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 79,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்-ஷிஃபா மருத்துவமனையில் ஹமாஸ் அமைப்பினரின் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ், பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் போன்ற ஆயுத குழுவினர் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி ஏராளமானோரை கொன்று குவித்தனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 200க்கும் மேற்பட்டோரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடத்திச் சென்றனர். மேலும் காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்-ஷிஃபா மருத்துவமனையை இஸ்ரேல் படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இதன் காரணமாக அல்-ஷிஃபா மருத்துவமனையில் இருந்த பெரும்பாலானோர் வெளியேறிவிட்டனர். மேலும் அல்-ஷிஃபா மருத்துவமனையில் சுரங்கப்பாதை கண்டுபிடித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனைகளில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் பதுங்கியிருப்பதாக கூறும் குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் ஒரு நபரை ஆயுதம் ஏந்திய சிலர் மருத்துவமனைக்குள் கொண்டு செல்வதும் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு செல்வதும் பதிவாகியிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ஒத்திவைப்பு. 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என உச்சநீதிமன்றம் கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு ஆளுநர் அனுமதி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என அமைச்சர் ரகுபதி பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் துவக்கம். காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு. விசாரணை நவம்பர் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.